பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதிகாரங்கள் 7 முதல் 13 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது அதிகாரத்திலே ஆசாரியனாகிய மெல்கிசதேக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மெல்கிசதேக்கு ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த சாலமீன் ராஜாவாகவும் தேவனுடைய ஆசாரியனாகவும் இருந்த காரியத்தை குறித்து ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான இந்த காரியம். இந்த மெல்கிசதேக்கு ஆபிரகாம் தசமபாக காணிக்கையை செலுத்தி அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை இங்கே வேதம் தெரிவிக்கிறது. இந்த மெல்கிசதேக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்மாதிரி. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மெல்கிசதேக்கை போல அவர் ராஜாவும் ஆசாரியனுமாய் அவர் கடந்து வந்தவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவருடைய ஊழியம் மறைக்கப்பட்டிருந்தது. வெளிப்பார்வையிலே அவர் ராஜாவாகவோ ஆசாரியராகவோ காணப்படவில்லை. ஆனால் சிலுவையிலே அறைகின்ற பொழுது, அவருடைய வஸ்திரத்தை எடுத்த பொழுது தையல் இல்லாமல் நெய்யப்பட்ட ஆசாரியனுடைய வஸ்திரமாய் இருந்தது. அவர் பரலோகத்துக்கு ஏறி பிதாவுடைய வலது பாரசத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆசாரியன். பிலாத்து, நீ ராஜாவா என்று கேட்ட பொழுது நான் ராஜாதான் என்று சொன்னவர். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி சாஸ்திரிகள் தேடி வந்ததை குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது. பிதாவுடைய வலது பாரசத்திலே இன்றைக்கும் நமக்காக மன்றாடுகிற தேவகுமாரனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 8வது அதிகாரத்திலே இந்த ஆசாரியனாய் கிறிஸ்துவானவர் ஒரு புது உடன்படிக்கையின் ஆசாரியனாக இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். வழக்கமான ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆசாரியன் வேறாகவும் ராஜா யூதா கோத்திரத்திலிருந்து வேறாகவும் இருப்பார்கள். ஆனால் இங்கே கிறிஸ்துவானவர் ஒரு ராஜாவும் ஆசாரியருமாய் நமக்கு இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார். இந்த ராஜாவும் ஆசாரியருமாய் கிறிஸ்துவானவர் நம்மையும் ரத்தத்தினாலே கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுகிறவராகவும் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 9வது அதிகாரத்திலே பூமிக்குரிய ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தரை தொழுது கொள்கிற காரியங்களை குறித்து தெரிவிக்கிறது. பழைய பாட்டிலே மோசேக்கு ஆண்டவராகிய தேவன் எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்க வேண்டும் என்பதை கற்பித்தார். கர்த்தர் கற்பித்தபடியே மோசேயும் ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கினார். அங்கே பழைய பாட்டின் ஆராதனை நடைபெற்றது. அதே போல பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்துவானவர் அவர் தம் சொந்த ரத்தத்தாலே அவர் நமக்காக பிரதான ஆசாரியனாய் வெளிப்பட்டிருக்கிறார். மற்ற ஆசாரியர்கள்லாம் மிருகத்தின் இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்துவான் தம் சொந்த ரத்தத்தினாலே அங்கே பரலோகத்திலே பிரவேசித்திருக்கிறார். மீண்டுமாய் 2வது முறை பாவம் இல்லாமல் தரிசனமாவார். 10வது அதிகாரத்திலே எக்காலத்துக்கும் ஒரே பலி கிறிஸ்துவானவர். அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலியும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். உம்முடைய சித்தத்தின்படியே இதோ வருகிறேன், புஸ்தக சொல்லி என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கிறிஸ்துவானவர் தாமே நமக்காக பலியாகும்படியாக பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை குறித்து இங்கே தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்தாமே நமக்காக இந்த உலகத்திலே கடந்து வந்தவர். தேவனுடைய வீட்டில் அதிகாரியின் ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கிறிஸ்து. திருமண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் என்பதை இங்கே அப்போஸ்தலர்
தெளிவுபடுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நியாயம் வருகின்றதான நியாய தீர்ப்பு குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து 11வது அதிகாரத்திலே விசுவாச வீரர்களுடைய பட்டியல் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று சொல்லுவார். விசுவாசத்தினால்தான் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும். கோத்திர பிதாக்களின் விசுவாசத்தை அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தொடர்ந்து ஆபிரகாம் அவருடைய குடும்பத்தாரின் விசுவாசத்தையும் அங்கே கொண்டு வருகிறார். மோசேனுடைய விசுவாசம், இஸ்ரவேலர் ராகாப் ஆகியோருடைய விசுவாசம், நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகள் ஆகியோருடைய விசுவாசம் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகும்படிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பாக நியமித்திருக்கிறார். உண்டாவதாக. 12வது அதிகாரத்திலே தேவன் தமது பிள்ளைகளை சீர்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்தாமே தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தின் அங்கே வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த உலகத்திலே நமக்கு சிச்சை காணப்படலாம். அது நன்மைக்கு ஏதுவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பி அந்த சிச்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிவான உபதேசங்களை குறித்து 13வது அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களுக்கும் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்ப தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. வசனங்களின்படி நாம் வாழுவோம். நாம் வசனங்களோடு வாழ்ந்து தேவனுடைய சமூகத்திலே நித்திய ராஜ்யத்தை வெற்றுக்கொள்வோம். பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.